நமஸ்காரம். நீங்கள் பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் தடாக பகுதியில் இருக்கக்கூடிய மேல்முடி அப்படிங்கிற மலைத்தொடரில் சுயம்புவாக எழுந்தரில் இருக்கக்கூடிய பெருமாள். இது எங்களுடைய முன்னோர்கள் 1924 அன்னைக்கெல்லாம் பெரும் விவசாய நிலங்களாக இருந்தப்போ பெரிய மாட்டு பண்ணைகள்லாம் உண்டு. 3000-4000 மாடுகள் இருந்தது. அப்போ இந்த மலை மேலே மாடு மேய்க்கிற வழக்கம். அப்படி அந்த பெரியவர்கள் மாடு மேய்க்கின்ற போது அவர்கள் கனவில் எம்பெருமான் தோன்றி இங்கிருந்து ஒரு 200 மீட்டர் உள்ளே போனோம்னா பெருமாள் சுயம்புவாக இருக்கார். 2 கல் ஆலமரம், அதாவது பாட்னி பிளான்ட்னு சொல்லுவாங்க. அது ஸ்டோனில் தான் கல்டிவேட் ஆகும். அந்த 2 மரத்துக்கு இடையில ஒரு பாறை குகை இருக்கும். அங்கே பெருமாள் சுயம்பு. அதை கண்டுபிடிச்சி அது அந்த நதி, அந்த ஊற்றிலிருந்து வரதான் அந்த தண்ணி. அந்த குகைக்குள்ள பெருமாள் சுயம்புவாக இருக்கார். இங்கே 1924 எல்லாருமே வழிபடணுங்கிற இந்த சமதள பகுதியில் பெருமாளை எடுத்து வச்சு 1924 ஒரு சின்ன பில்கூரை அமைச்சாங்க. 1974 அன்றைய தடாகத்தினுடைய ஊர் பொதுமக்கள், நாக்கியம்பலத்தில் இருக்க ஊர் பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இதை கோவில் 1974 கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. 2011 திருப்பூர்ல இருந்து ஒருத்தர், ஒரு பாடி பில்டர், அவர்கிட்ட அழகா ஒரு பார்த்தீங்கன்னா 6 பேக்கோட, இன்னைக்கு இருக்கிற நம்ம ஜிம்முக்கு எல்லாம் போகிறோம் இல்லையா, அது போல 6 பேக்கோட ஆஞ்சநேயர் இருப்பார். அது 2011 பிரதிஷ்டை பண்ணாங்க. 2019 மறுபடியும் எங்க பெரியவர்கள்லாம் பண்ண அந்த ரெனாவெட் ஒர்க்கை மறுபடியும் நாங்கள் ரீரெனாவெட் ஒர்க் பண்ணி சாய வண்ணங்கள்லாம் தீட்டி சுத்துப்பட்டு எல்லா கிராம மக்களும் சேர்ந்து வசூல் பண்ணி பெருமாளுக்கு 2019 ஆண்டு வெகு சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேக வைபவம் நடைபெற்றது. அன்று முதல் 1924 முதல் இன்று 2025 வரை புரட்டாசி 5 சனிக்கிழமைகளில் ஒவ்வொரு ஊர்க்காரர்களும் சேர்ந்து இங்கே பெருமாளை கொண்டாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை நித்தியமாக அன்னதான கைங்கரியம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சுத்தமான விறகடுப்புல தான் சமையல் ஆகிட்டு இருக்கும். அழகா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா எல்லோ கலர் டிஷர்ட் போட்டிருப்பாங்க. இவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ் தான், யாருக்கும் சேலரி கிடையாது. இந்த மலையில கிடைக்கக்கூடிய ஒரே பொருள் தண்ணீர் மட்டும்தான். பாக்கி எல்லா காய்கறிகளும், அரிசி, பருப்பு, உப்பு, புளி, எண்ணெய், மிளகா பொடி, கடுகு இடுகு எல்லாமே கீழே இருந்து தான் வரணும். ஒரு ஆள் 25 கிலோ தான் தூக்க முடியும். சின்னத்தடாகத்து வழியா இந்த மேல மலை ஏறணும். சின்னத்தடாகத்திலிருந்து பவுண்டு வரைக்கும் 3 கிலோமீட்டர், மலையடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரைக்கும் 3 கிலோமீட்டர் செங்குத்தான மலைப்பாதை. இதுல செமந்து தான் எடுத்துட்டு வரணும். இது யார் எடுத்து எங்களுக்கு கொடுப்பாங்கன்னா, மேல் பக்கத்துல பாலமலைன்னு ஒரு மலைவாழ் கிராமம் இருக்கு. பெரும்பதி, பெருக்கப்பதி, கொஞ்சூர்பதிங்கிற மலைவாழ் கிராமம். அங்க இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் இந்த பொருட்களை சுமந்து எங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு முறை மேலே எடுத்துட்டு வரக்கு 800 ரூபாய் கூலி. ஒரு ஆள் 2 தடவை தான் வந்து போக முடியும். அதில் நம்ம பொருள் வாங்குறதை விட இங்க சுமை கூலி தான் அதிகம். ரொம்ப அற்புதமா இங்க செய்வோம். கோவில் இருக்கக்கூடிய உற்சவர் இருக்குன்னு சின்னத்தடாகத்தில் தனியா ஒரு மடம் இருக்கு. சின்னத்தடாகத்தில் உற்சவர் மடம்னு மேல்முடி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ரங்கநாத சுவாமின்னு கீழே உற்சவ மடம் இருக்கு. புரட்டாசி சனிக்கிழமை தோறும் பெருமாள் முதல் நாள் மலைக்கு புறப்பாடாயிருவார். ஒரு மாசம் முழுசும் பெருமாள் மலை மேல இருப்பார். 5 சனிக்கிழமை 5 கிராமத்து மக்களுடைய கொண்டாட்டத்திலே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவில்ல. இந்த உற்சவரை மேல கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி கருட வாகனத்தில் புறப்பாடு பண்ணி பெருமாள் கோவில் சுத்தி 3 வலம் பெறுவார். அதில் 4000 திவ்ய பிரபந்தம் என்கிற பாசுரத்தை பாடலாக பாடி பெருமாளை சுமந்து வழிபாடு செய்வது ஐதீகம். இங்கிருந்து மேல 1 கிலோமீட்டர் போனா நாடு கண்ட போலி என்று சொல்வார்கள். நாடு என்றால் தேசம் என்று பொருள். நாடு கண்ட போலி அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சொன்னோம்னா வியூ பாயிண்ட். இங்க மேல கோயம்புத்தூர் ஜில்லா மொத்தமும் தெரியும். நல்ல கிளைமேட் இருந்தா அரபிக்கடலுடைய சூரிய அஸ்தமனம் அழகா தெரியும். அது பாத்தீங்கன்னா மேல பக்கத்துல ஒரு பகுதி இருக்கு. உள்ள போனா காத்தாடி மேடுன்னு சொல்லுவோம். கிளைமேட் நல்லா இருந்தா அரபிக்கடல்ல சன் செட் ஆகிற ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியும். இன்னும் இங்க இருந்து அந்த மலைக்கு அந்த பக்கம் கேரளா பார்டர் அட்டப்பாடின்னு சொல்லக்கூடிய கிராமம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தமிழகம் மட்டும் இது ரொம்ப பிரசித்தியான கோவில். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிவனோட இங்கே தான் ஒரு உண்மையான பக்தரை பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நேரமாக இந்தபடி நீண்டபடியே பார்த்தீங்கன்னா தியானத்தில் மேற்கொண்டிருக்காரு. மேல்முடி சிவன்மலையில் பார்த்தீங்கன்னா இவரை பார்க்கலாம். இவருக்கு அந்த அட்மாஸ்பியர் பாருங்கள், டோட்டலாக ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஒரு தியானம் மேற்கொண்டுட்டு இருக்காரு அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். மேகமூட்டம் அப்படியே கலையுது, டோட்டலாக மழையை நின்றுச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏற்பட்டீங்க உங்களோட சிவன் வழிபாடு இந்த டேட்டோஸ் இதெல்லாம் மேல்முடி அப்படிங்கிற கான்செப்டில் நான் இதுதான் எனக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம். ஆனால் பேசிக்காக என்னென்னா நான் எனக்கு இந்த பெருமாள் முடி அப்புறம் இந்த மாதிரி 2-3 ட்ரெக்கிங் ஸ்பாட்டுக்குலாம் நான் போவேன். பட் எப்போனா யாருமே இல்லாதப்போ சும்மா நான் ஒரு அட்வென்ச்சர் மாதிரி போவேன், இல்லீகலாக தான் போயிட்டு வருவேன். பட் அதெல்லாம் லைஃப்பில் இதெல்லாம் வேண்டாம். சரி ஃபஸ்ட் டைம் இந்த வைப் இந்த மாதிரி ஒரு சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை பார்த்து வைப் எப்படி இருக்குன்னு பார்த்துலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்தேன்.
ஸோ ஃபஸ்ட் டைம் எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு எல்லாமே. இந்த ட்ரெக்கிங் எனக்கு எப்போவுமே நேச்சர் கூட இருக்கிறது என்ஜாய் பண்ணுவோம். பட் லைஃப் ஸ்டைல் நம்ம காரணமாக வேறு வழி இல்லாமல் டெய்லி எம்ப்ளாயாக இருக்கும். இந்த சான்ஸ் கிடைச்சா ஒரு அற்புதம் தான். இங்கேயே எனக்கு கேட்டால் ஒரு வேகன்சி இருக்கான்னு கேட்கலான்ட்டு இருக்கேன் இங்கேயே அப்படின்னு இருந்துருவேன். பட் சுச்சுவேஷன் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் காரணமான வேறு வழி இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்கேன். ஒரு நல்ல ஃபீல் தான். கிளைமேட்டும் இன்றைக்கி வெயில் அடிக்கலாம், மழையும் பெய்யலை, இன்டர்மீடியட்டாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பரவாயில்ல தான். ஓகே பார்ப்போம். பரவாயில்ல, தேங்க்ஸ். ஃபஸ்ட் டைம் ஏறுதுங்க? ஃபஸ்ட் டைம். ஆமாம், இந்த மலைக்கு ஃபஸ்ட் தான், ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் ஏறுவோன்னே தெரியாது. ஆக்சுவலாக பிளான் போட்டது வேற எங்கேயோ, வந்தது இந்த லொக்கேஷன் வந்தாச்சு. பட் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். உடம்பு நம்மளுக்கே தெரியும், ஓகே ரைட், நம்ம எவ்வளோ வீக்காக இருக்கோன்ட்டு அப்படிங்கிறது ஏறப்பே தெரிஞ்சிடும். எந்த டாக்டர்? ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்லேயே தெரிஞ்சிடும் நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்ட்டு. பட் ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை தவழ்ந்து வந்த ஃபீல் தான் இருக்கு? தவழ்ந்தும் வந்தோம், படுத்து உருண்டு வரோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வர முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறவங்கனால தான் வந்து அட்டஸ்டிச்சில் நாங்கள் வரப்பே வந்து கிட்டத்தட்ட சில பேர் வந்து 1.5 மணி நேரத்தில் போயிட்டு வந்துடலாம். இப்போ 1.5 மணி நேரத்தில் நாங்கள் வரதுக்கே 3 மணி நேரம் ஆயிடுச்சு மேலே வரதுக்கு. அதாவது டிபெண்ட்ஸ் அவங்களோட ஃபிட்னஸ் எப்படிங்கிறத பொறுத்து எவ்வளோ சீக்கிரம் ஏறி வருமோ வரலாம். பட் ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா கொஞ்சம் முதல்ல வந்து கூட்டம்லாம் கம்மியாக இருக்கும், இப்போ வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல கம்மியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அதிகமானதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். பட் ஸ்டில் இந்த மாதிரி கிளைமேட்டு, இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க.